ஆரி ப்ளவுஸில் பேக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். ஸ்லீவ் எங்கே மார்க் பண்ணியிருக்கோம்னா ரா எட்ஜ் சைடு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ விரிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க அதே அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ரா எட்ஜை என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஓவர்லேப் பண்ண மாதிரி மடிச்சிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ தூரம் மடிக்கணுன்றது அடியில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம பாடி பார்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒல்லியாக இருக்கவங்க குண்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அளவு கரெக்டானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரா எட்ஜ் சைடு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் இருக்க ரா எட்ஜு மேலே அப்படியே ஓவர்லேப் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா சீவேஜ் சைடு நமக்கு வந்துருச்சு. இந்த சீவேஜ் சைடு ஒரு சைடு என்ன பண்ண போகிறோம்னா பேக்கை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக எப்போவும் பேக் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு லைன் போட்டுருவோம். ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து பாடியோட பேக் லென்த்து வந்து ஒரு 14 வச்சுக்கோங்க. 13ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் 13லாம். ஏன்னா நிறைய பேர் ப்ளவுஸ் போட்டால் மேலே தூக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் 14 வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருப்பாங்கன்னா 15.5லேருந்து 16 வரையும் வச்சுக்கலாம். நான் இப்போ பண்ண போகிறது வந்து கொஞ்சம் சின்ன பசங்க, காலேஜ் போகிற பசங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் லென்த் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 14 தான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவோட நெக்கோட நெக்கு வித்துன்றது அந்த கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு 2.5 வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் நெக்கோட வித்தை. இப்போ நான் 2.5 வந்து நெக்கு வித்து வச்சுட்டு நெக்கோட லென்த் வந்து 9 வச்சுருக்கேன். லீனாக இருக்கவங்களுக்கு 9 வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 10 to 11 வச்சுக்கோங்க. அவங்கவுங்க நல்லா லோவாக போடுவாங்கன்னா 10.5 11 வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து மேலே எவ்வளோனா 2.5 வச்சுருக்கேன். இப்போ கீழே அதே 2.5 வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணோன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து அந்த அகலம் வந்து கீழே பத்தாது. ஸோ அதனால் மேலே எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிராஸாக அந்த கோடு இருக்கிறது தெரியுங்களா, நான் மேலே 2.5 வச்சுருக்கேன், கீழே வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போது அது கிராஸாக இருக்கும் அந்த லைனை. இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரைகிறது நமக்கு எப்படி இருக்கும்னா மேலே சின்னதாக ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக வரும். அப்படி வரும்போது நமக்கு முதுகு வந்து நல்ல ஒரு அகலமாகவும் இருக்கும், கரெக்ட் ஷேப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோமோ அதுவே அப்படியே இந்த ஆப்போசிட் சைடும் பண்ண போகிறோம். இங்கே எப்படி 2.5 வச்சுருக்கோமோ இந்த சைடும்